சம்பந்தப்பா அவர்களுக்கும் காமராஜருக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டுங்க. சம்பந்தப்பா திருவல்லிக்கேணி தொகுதியில் ஜாம்பஜார் பகுதியில் 14 ஆண்டு காலம் கவுன்சிலர் பதவியில் மக்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறாங்க. இந்த சம்பந்தப்பாவை காமராஜர் ஐயா ஒரு வித்தியாசமாக கூப்பிடுவார். என்ன ரொட்டிக்காரரே, எப்படி இருக்கிறீங்கன்னு. ஐயா நல்லா இருக்கிறேங்க ஐயான்னு சம்பந்தப்பா கூற, காமராஜர் ஐயாவுடைய ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் சம்பந்தப்பா கேக் கொண்டு வந்துடுவாருங்க. அப்போ காமராஜர் ஐயா கிண்டலாக பேசுவாருங்க. என்ன சம்பந்தப்பா, என் பிறந்த நாளை நானே மறந்துட்டேன்னு ஒவ்வொரு வருஷமும் ஞாபகம் வைத்து கேக் கொண்டு வந்துடுறீங்கன்னு. இந்த அன்பும் பாசமும் தான் என்னை கட்டி போட்டிருக்குதுன்னு. தமிழக மக்கள் என் மீது வச்சிருந்த அன்பும் பாசமும் நான் என்ன சொல்கிறதுன்னே தெரியலன்னு என்று காமராஜர் ஐயா கூற, சம்பந்தப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ஐயா. சம்பந்தப்பாயிடம் காமராஜர் ஐயா ஒரு கண்டிஷன் போட்டார். சரி, இதை வெட்டி எல்லாருக்கும் கொடுக்கலான்னு. இதை வைத்து என்னிடம் நீங்கள் எதுவும் எதிர்பார்க்கக்கூடாதுன்னு. நீங்கள் என்னிடம் ஏதாச்சும் எதிர்பார்த்தா நீங்கள் கொண்டு வந்து கொடுக்குற இந்த கேக்கு லஞ்சமாயிடும்னு. நான் பார்க்குற இந்த புனித பணி பாலாக போயிடும்னு. மக்கள் என் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை பாலாக போயிடும்னு என்று காமராஜர் ஐயா கூறினார். மக்கள் என் மேலே வச்சுன்னு இருக்கிற நம்பிக்கை வீணாக போயிடும்னு என்று சொல்ல, சம்பந்தப்பா ஐயா ஒருபோதும் நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேங்க ஐயா. நான் கேக் கொண்டு வர்றது அன்பாலையும் பாசத்தாலையும் தாங்க ஐயா என்று சம்பந்தப்பா கூற, ஐயா இது என்னை அன்பால் கொண்டு வர்றதுங்க ஐயா என்று சொல்லி ஒவ்வொரு ஆண்டும் காமராஜர் ஐயாவுடைய பிறந்த நாளைக்கு கேக் கொண்டு வந்துடுவார் கரெக்டாக. சம்பந்தப்பாவை காமராஜர் ஐயா ரொட்டிக்காரர் என்று அழைப்பதற்கு அவர் ரொட்டி கடை வைத்திருந்தார். 1975 சம்பந்தப்பா கேக் கொண்டு வரார். அப்பொழுது காமராஜர் ஐயா படுத்த படுக்கையாக இருக்கிறார். அவரால் எந்திரிச்சு எந்த வேலையும் செய்ய முடியலை. அப்போ காமராஜர் ஐயா சம்பந்தப்பா கொண்டு வந்த கேக்கை வெட்ட ரொம்ப கஷ்டப்படுவார் என்று சொல்ல, அங்கிருந்தவர் சொல்ல, காமராஜர் ஐயா மெதுவாக எழுந்து வந்தார். நம்ம உடல் நலத்தை பார்த்தா அது சரி வராதுன்னு, சம்பந்தப்பா மனசு கஷ்டப்படும்னு என்று மெதுவாக எழுந்து வந்து அந்த கேக்கை வெட்டினார். ஆனால் அதுதான் அவருடைய கேக், கடைசியாக வெட்டிய கேக் என்று யாருக்குமே தெரியாது. நெஞ்சை உருக்கிய சம்பவம் நடந்ததுங்க. அக்டோபர் 2, 1975 நம்மளை விட்டு பிரிந்து போனாருங்க. கர்ம வீரர் பெருந்தலைவர் காமராஜர் ஐயா நம்மை அனைவரையும் விட்டு பிரிந்து போனாருங்க. அவருடைய உடல் மட்டும்தாங்க இந்த உலகத்தை விட்டு போச்சு. அவருடைய ஆத்மா ஆவி அனைத்தும் தமிழக மக்களை சுற்றி சுற்றி வருதுங்க. அவர் தமிழக மக்களுக்கு செய்த தொண்டும் தியாகமும் இன்னும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டே தாங்க இருக்குது. காமராஜர் ஐயாவை எங்களை ரொம்ப பிடிக்குங்க எங்களுக்கு. உங்களுக்கும் பெருந்தலைவர் காமராஜர் ஐயா பிடிக்குன்னா கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.